தமயந்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. தமயந்தி வந்து ரொம்ப பாட்டமா இருக்காங்க. என் சாப்பாடை சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அப்படி இருக்க சூழ்நிலையில நான் எதுக்கு வந்து அங்கே போய் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத போலாம். ஏய், போட்டியில் ஜெயிக்கிறோமா தோக்குறோமா இறுதி வரைக்கும் அந்த இடத்துல இருக்கணும். இப்போ 10th 12th எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டா ரிசல்ட் வந்து பார்ப்போம்ல. கடவுள் மேலே நம்பிக்கை போட்டு நம்ம போவோம். உன் மேலே இருக்கிற திறமை எங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக போகிறோம். நீ தான் வந்து பந்தயத்தில் அடிக்க போகிற. அது மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. வா போகலான்னு சொல்லி தமயந்தி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. முதல்ல யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. இந்த வகையான ஒரு டிஷ்ஷை வச்சு எப்படியெல்லாம் மேக் பண்ணணுன்னு ஒரு லாங்கான ஒரு பார்வை இருந்து கண்ணோட்டம் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரிலாம் செய்ய முடியும். நாங்கள் கொடுத்ததே வெறும் 3 வகையான பொருள் தான். அந்த 3 வகையான பொருளை வச்சு இவ்வளோ லாபகரமாக எல்லாருமே சமைச்சிருக்கீங்க. அதனால எங்களோட வாழ்த்துக்கள். இப்போ முதல்ல வந்து ஜெயிச்சது யாருன்னா எங்கள் 3 பேருக்குள்ளேயும் வந்து பயங்கர சண்டையே வந்துருச்சு. இவங்கள தான் செலக்ட் பண்ணணும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல் 3 பேர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு 4 பேருமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன்றும் ரொம்ப வந்து போராட்டி தான் அவங்கவுங்க லொக்கேஷன் வந்து பிடிச்சிருக்கீங்க. அதாவது 4 பேரில் யார் வேணாலும் டைட்டில் வின்னராக இருக்கலாம். அதனால ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்தவங்க அக்ஷயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒன்று அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஸ்டேஜுக்கு வந்தோடனே எனக்கு ஆஸ்திரேலியாலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரு பிரான்ச் வந்து கொலாபரேஷன் மூலயமா வந்து ரெசார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் என்னோட ஆசை. அப்படிங்களா, உங்களோட ஆசை வந்து நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரெண்டாவது ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. இவங்க சமைச்ச டிஷ் அற்புதமாக இருந்துச்சு. இவங்களும் வந்து நம்பர் 1 தான் நான் சொல்லுவேன். அந்த அளவு டேஸ்ட் இருந்துச்சு. ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் கொஞ்சம் ஏற்று இறக்கமாக இருந்தனால தான் இவங்க செகண்ட் ப்ரைஸ். மற்றபடி இவங்களும் ஃபஸ்ட்டு தான். அக்ஷயா அளவு சூப்பராக இவங்களும் சமைச்சாங்கன்னு சொன்னோன்னே மேகான்ங்கிற மாதிரி ஒரு பேர் வந்து சொல்கிறாங்க. ஒன்று எல்லாரும் வந்து கை கொடுத்துட்டு அப்படியே வந்து மேலே போயிட்டே இருக்காங்க. தமயந்தி ஃபேஸ் சின்னதாயிடுச்சு. பார்த்தீங்களா, என் பேர் சொல்லவே இல்லை. மொத்தம் 6 பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. பாக்கி 4 பேர் இருக்காங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க அண்ணிங்கிற மாதிரி பிரீத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அவங்க வந்து போனோன்னே நான் கோயம்புத்தூர். நான் வந்து ரெசார்ட் வந்து ஓப்பன் பண்ணுதான் என்னோட சின்ன வயசு ஆசை. சின்ன வயசுலேருந்து எனக்கு சமையலில் வந்து அம்புட்டு இன்ட்ரெஸ்ட்டு. நான் ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் புதுசு புதுசாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். டிஷ்ஷெல்லாம் ரெசிபியெல்லாம் என்னோட ஓன் கண்டென்ட்லேயே வந்து ஏகப்பட்ட டிஷ்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஆமாம்மா, உங்கள் புக்கு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து வாழ்த்துறாங்க. சூப்பர், ஆட்டம் இனிமேல் தான் களை கட்ட போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 3வது ஒருத்தவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3வது ஒருத்தர் ரொம்பவே ஸ்பெஷல் தான். அதுவும் அவங்க பண்ண அந்த டிஷ், இந்த பொருளை வச்சு இப்படியெல்லாம் வந்து சாதுர்ணியமாக செய்ய முடியும்னு பார்த்தா இவங்க வந்து நம்பர் 1 அடிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டான இன்க்ரீடியன்ஸ் தான் வந்துருந்துச்சு. அதை வச்சு இவங்க 3வது பிளேஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த வாட்டி இதுலேருந்து என்ன தெரியுது, காம்ப்ளிகேட்டான ஒரு பொருளை வச்சு 3வது பிளேஸ் கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு வேலை ஈஸியான ஒரு பொருள் வந்திருந்தா இவங்க நம்பர் 1 கூட வந்திருக்கலாம். அதனால காம்படிஷன் வர வர ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்க பேரையும் சொல்லிடுறாங்க. ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமயந்தி அந்த இடத்துல. என் பேர் வர வாய்ப்பே இல்லை, அவ்வளோதான், நான் வந்து என் மெஸ்ஸை வந்து இழந்துட்டேங்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அழுவுறாங்க. அபிராமி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. தயவு செஞ்சு அழுவாதம்மா, கொஞ்ச நேரமாவது அமைதியாரு. நிச்சயம் இன்னும் ஒரு 3 ஸ்பாட்டில் உனக்கான லொக்கேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கான சீட்டை வந்து கண்டிப்பாக கிடைக்குங்கிற மாதிரி தான் நம்பிக்கையோடு பேசுகிறாங்க. அண்ணி 50% தான் வந்து வந்திருக்கு, இன்னும் 50% இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்க அண்ணி அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து போகிறாங்க. எங்கள் அப்பா மிகப்பெரிய வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து பெங்களூரில் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு அதிலலாம் சந்தோஷம் இல்லை. இண்டிவிஜுவலாக நான் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் வந்து கூடிய சீக்கிரம் திறக்கணும். அதுதான் என்னோட ஆசை கனவுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களோட மோட்டிவேஷனான ஸ்பீச் கேட்குறப்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் அப்பாவோட கம்பெனியில் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே இல்லாமல் தனியாக ஆரம்பிக்கணும்னு சொல்கிறீங்களே, சூப்பர். இந்த போட்டியில் நம்பர் 1 லொக்கேஷன் வந்து பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான இன்வெஸ்டர் எல்லாமே வந்துடுவாங்கல்ல. நானும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களும் கீழே வந்துடுறாங்க. 4வது ஒருத்தர், இவரும் சூப்பராக வந்து டேஸ்ட்டாக வந்து சமைச்சிருந்தாங்க. ஆனால் ப்ரெசென்ட் பண்ண விதம் தான் கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி இவங்களும் சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஜட்ஜு பார்த்தா வேற ஒருத்தவங்கள வந்து சொல்கிறாங்க. பிரீத்திக்கே வந்து நம்பிக்கை வந்து விட்டு போச்சு. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கா, நீ இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப 5வதும் சொல்லிட்டாங்க, 6வதும் சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சோன்னே இனிமேட்டு இங்கே இருக்க வேணாம், நம்ம மாட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா வந்து பிரீத்தியும் நம்ம தமயந்தியை கூட்டிகிட்டு வெளியில் வந்து போய் நிற்கிறாங்க. அப்பான்னு பார்த்து 6வது ஒரு நபரையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. அவங்களும் ஸ்டேஜுக்கு வந்து எல்லோரும் முன்னாடி வந்து வாழ்த்துக்கள் வந்து பெறுறாங்க.
ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு விஷயத்த வந்து இங்கே நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அபிராமி அம்மா காதில் விழுந்துருச்சு. ஏய் ஸ்பெஷலாக எதுவும் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களா, நம்ம வேணா போய் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு அபிராமி அம்மா வந்து பேசுனாங்க. இனிமேட்டு போய் பிரயோஜனம் இல்லைன்னு பிரீத்தி பேசுகிறாங்க. ஏய் ஸ்பெஷல் ஒன்றுனா இங்கே என்ன, ஜெயிச்சவங்களுக்கான ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் நான் சொல்லுவாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யாராவது ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தான் சொல்லுவாங்க. நிச்சயம் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம்மா நீ சொன்னதை பார்த்தா கண்டிப்பாக அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தம்பியந்தி கூட்டிகிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. போய் பார்த்தா இன்னும் நாங்கள் 2 கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம். அவங்க ரொம்ப ஸ்பெஷல் தான். இந்த பொண்ணோட இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியெல்லாம் கேட்டு எனக்கு செலுத்து போச்சுன்னே சொல்லிடலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை அடி தெரியுமா மேலே ஏறி மறந்துருக்காங்க. இப்போ ஈகிள் அளவுக்கு பறக்கிறாங்க அப்படின்னு சூப்பராக வந்து பேசுகிறாங்க. வேறு யாரும் இல்லை, அன்னபூர்ணியோட ஓனர் தமயந்தி அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷப்பட்டு ஸ்டேஜுக்கு வந்து வராங்க. நலன்லேருந்து எல்லாரும் உற்சாகமாக வந்து கை தட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் தமயந்தி உள்ளே வந்தோடனே ரொம்ப சூப்பருங்க நீங்கள் ஜெயிச்சதுக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து கை கொடுத்துட்டு, இருக்கிற 7 பேர் ஜெயிச்சாங்களா அவங்க எல்லாரும் வந்து கை கொடுத்துட்டு தமயந்தி மாட்டு ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க. நீங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக சமைச்சிருந்தீங்க, ஆனால் அதை கொஞ்சம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு சமைச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண விதமும் சரி, கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் மெஸ்ஸில் வந்து சமைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை நினச்சி நாங்கள் டேஸ்ட்டு படி இந்த மட்டம்லாம் தட்டல. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதுக்கேற்ற மாதிரி சமைக்கணும். அதுதான் சொல்ல வரோம். புரிஞ்சிச்சா? என்னோட பெட்டரை வந்து அடுத்த வாட்டி நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. உங்கள் இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியை நீங்களே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனர். எங்கள் அம்மா தான் அதை எனக்காக விட்டுட்டு போனாங்க. 10 வயசுலேருந்து நான் அதை நல்லபடியாக வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ என் மெஸ்ஸில் வந்து கொஞ்சம் சட்ட சிக்கலான இருக்குது. அதை வந்து மூடிட்டாங்க. அதை திருப்பி திறக்கணும் தான் ஆசைப்பட்றேன். 20 ரூபாய்க்கு தான் நான் சாப்பாடு வந்து போடணுன்னு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா சொன்னனால இன்னி வரைக்கும் நான் அதை தான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். லிமிட் சாப்பாடு இல்லை, அன்லிமிட் சாப்பாடு தான். கூட்டு பொரியல் காயிலேருந்து எல்லாம் போட்டுட்ருக்கேன். எனக்கு மக்களுக்கு வந்து வயிறார சாப்பாடு போடணுன்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லும்போது, உங்களோட ஆசை நிறைவேற எங்கள் சார்பாக வந்து வாழ்த்துக்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பிடிச்சிட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான இன்வெஸ்டர் பேரு புகழ் எல்லாமே கிடச்சிடும். அதுக்கப்புறம் என்ன, இங்கே இருக்கிற ஒரு பிரான்ச் மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தொடங்கிடலாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் இன்னொரு பேர் யாருன்னு நம்ம தமயந்தியே வந்து சொல்லுவாங்க. அவங்களும் வந்து ஸ்பெஷலான கண்டஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கார்டை வந்து எடுக்கிறாங்க. பார்த்தா அதில் நலன் பேர் வந்து வந்திருக்கு. அந்த பேரை ஃபுல்லாக வந்து பார்த்துட்றாங்க. அச்சச்சோ இப்போ நான் அவர் பேர் வந்திருக்கே, யார் என்ன ஏதுன்னு படித்து பார்த்தா நலன். ஐயோ சீஃப் கெஸ்ட்டு கூட தான் நம்ம போட்டியில் வந்து கலந்துக்க போகிறோமா. அவங்க வந்து இவ்வளோ நேரம் தனியாக கீழே போயிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. எல்லாருக்கும் வந்து டாட்டா கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா, சீஃப் ஜட்ஜே உங்கள் கூட வந்து பார்ட்டிசிபேட்டாக வந்து திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து இதில் களத்தில் வந்து இறக்கியிருக்காங்க. இது அவருக்கே வந்து தெரியாது. பார்த்துக்கலாம். எபிசோடு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கிளைமேக்ஸ் போட்டியில் நலனும் ஒரு பக்கம் தமயந்தி இருக்கிற மாதிரி தான் போட்டி வந்து ரன் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.